ஒரு பசுமையான காட்டில் குகையிலிருந்து சிங்கம் வெளியே வந்தபோது புலி தனக்காக காத்திருப்பதைக் கண்டது. புலியை கண்ட நரி குகையின் பின்னால் மறைந்து கொண்டு இவர்கள் பேசுவதை கேட்டது. புலி, என்ன இந்த காலை நேரத்தில் இங்கு எதற்காக வந்துள்ளாய்? அரசே, என் நீண்ட நாள் ஆசையான ஒரு யானையை நான் வேட்டையாட நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். எனக்கு அடுத்த நிலையில் உள்ள உனக்கு என் உதவி தேவையில்லை. உன்னால் முடியும் என நம்பு. நீயே முயற்சி செய். நான் வருகிறேன். சரி அரசே என சொன்ன புலி காட்டினுள் நடந்தது. மனதிற்குள் உன்னிடமெல்லாம் உதவி கேட்டு வந்தது, என் தவறு என பேசிக்கொண்டது. மறைந்திருந்து புலியின் ஆசையை கேட்ட நரி மிரண்டு காட்டினுள் ஓடியது. உணவு மற்றும் தண்ணீரை தேடி 2 யானைகள் தங்கள் குட்டியுடன் காட்டினுள் வந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் எதிரே நரி வந்தது. நரி, என்ன அவசரமாக ஓடி வருகிறாய்? நான் அவசர செய்தி ஒன்றை உங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். நம் காட்டில் இருக்கும் ரவுடி புலி யானைகளை வேட்டையாட சிங்கத்தின் உதவியை நாடி இன்று காலை சிங்கத்தை பார்க்க வந்திருந்தது. அதற்கு சிங்கராஜா என்ன சொன்னார் என பதட்டத்துடன் கேட்டன யானைகள். சிங்கராஜா புலிக்கு உதவ மறுத்துவிட்டார். அதை கேட்ட யானைகள் சந்தோஷமாயின. தைரியமான யானைகள் புலியை ஒரு வழி பண்ணணும் என நினைத்தன. அருகில் புல்லை மேய்ந்து கொண்டிருந்த குதிரைகளில் ஒன்று இவர்களின் பேச்சை கேட்டு இவர்களை நோக்கி வந்தது. குதிரை பேச ஆரம்பித்தது. இந்த ரவுடி புலிதான் ஒரு முறை என்னை தாக்கியது. அப்போது நான் உதவிக்காக கத்தியதால் 2 குதிரைகள் வந்து புலியை காலால் உதைத்து என்னை காப்பாற்றின. குதிரை பேசியவுடன் நரி தன் அனுபவத்தை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு நாள் என்னை சந்தித்த புலி, நீ எனக்கு தகுந்த மரியாதையை தரவில்லை. சமயம் வரும்போது நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என என்னை மிரட்டியது. இதன் கொட்டத்தை அடக்கியே தீர வேண்டும். நரியே, குதிரையே, நாம் நாளை சந்திப்போம். இன்றிரவு நாம் யோசனை செய்து ஒரு திட்டத்தை முடிவு செய்வோம். அது நம் மூவரின் எதிரியான புலியின் முடிவாக இருக்கட்டும். மறுநாள் காலை வந்தது. மூவரும் காட்டில் ஒரு இடத்தில் சந்தித்தனர். நரி தன் திட்டத்தை விளக்கியது. புலியின் தற்போதைய ஆசையே யானையை தாக்குவதுதான். அந்த ஆசையை தூண்டி அதை நம் திட்டத்தில் சிக்க வைக்க வேண்டும். நல்ல யோசனை, ஆனால் எப்படி? காலியான குகையில் தள்ளி குகையின் வாயிலை மூடிவிடலாம். எப்படி குகையினுள் புலியை வரவைப்பது? பொய்யை சொல்லித்தான் என தன் திட்டத்தை நரி விளக்கியது. திட்டத்தை கேட்ட யானையும் குதிரையும் வியந்தன. குகையை தேடி சென்றது குதிரை. சற்று நேரத்தில் ஒரு குகையை கண்டது. குகையினுள் சென்ற குதிரை குகையில் யாரும் இல்லாததை உறுதி செய்தது. நரி புலியை சந்திக்க சென்றது. புலியை கண்ட நரி புலியிடம் பேச ஆரம்பித்தது. தலைவரே, உங்களை நான் மதிப்பதில்லை என போன முறை சொன்னீர்கள். அப்படியெல்லாம் இல்லை என நிரூபிக்கவே நான் உங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் யானையை வேட்டையாட இதுதான் சரியான சமயம். ஒரு குட்டி யானை வழிதவறி பயந்து ஒரு குகையினுள் ஒளிந்து கொண்டுள்ளது. அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? நீ சொல்வது உண்மைதானா? எதற்கும் நீ என்னுடன் வந்து குட்டி யானை இருக்கும் குகையை காட்டு. இருவரும் குகையை நோக்கி நடந்தனர். குகைக்கு சற்று அருகில் யானை தன் குட்டியை தேடி அலைவதை நரி புலியிடம் காட்டியது. புலி உடனே மனதிற்குள் யானையின் வருத்தமான முகத்தையும் அது குட்டியை தேடிக்கொண்டிருப்பதையும் கண்டு நரி சொன்னது உண்மைதான் என ஆவலுடன் குகையை நோக்கி நடந்தது. குகையினுள் ஆர்வத்துடன் நுழைந்த புலி ஒளிந்து கொண்டிருக்கும் குட்டி யானையை தேடியது. குகையின் கடைசி வரை சென்ற புலி குட்டி யானையை காணாது ஏதோ சிக்கலில் மாட்டிவிட்டோமோ என பயந்து குகையிலிருந்து வெளியே வர கிளம்பியது. புலி குகையின் வாயிலை நெருங்கவும் யானையும் குதிரையும் சேர்ந்து ஒரு சதுர கல்லை தள்ளி வந்து குகையின் வாசலை மூடவும் சரியாக இருந்தது. மூவரும் தங்கள் திட்டம் வெற்றியடைந்ததை நினைத்து ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்தனர். Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.